கொத்தமல்லி கீரையோடவே பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே இங்க குத்து சம்பா வெந்த சோறு நாங்க கேட்கல, நாங்க கேட்டதெல்லாம் எப்ப கொடு, ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மம் கொடு, நாங்க கேட்டதெல்லாம் எப்ப கொடு, ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மம் கொடு. ஏ பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே குத்து சம்பா நாங்க கேட்கல. ஆட்டுக்கறி கோழிக்கறி முட்டையோடவே அன்னை ஆக்கி வச்சு பிரியாணி நாங்க கேட்கல, நாங்க கேட்டதெல்லாம் குடிக்க கஞ்சி, ஆனா கிடைச்சதெல்லாம் புளிச்ச கஞ்சி, நாங்க கேட்டதெல்லாம் குடிக்க கஞ்சி, ஆனா கிடைச்சதெல்லாம் புளிச்ச கஞ்சி. ஏ பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே இங்க குத்து சம்பா இந்த சோறு நாங்க கேட்கல, நாங்க கேட்டதெல்லாம் கேப்போம் கொழு, ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மங்கூழ். சமஞ்சட்டை அடகு வச்சுதான் எங்க அம்மா விட்டு முக்குத்தியே பெண்களை வச்சுதான், எங்க அம்மா விட்டு முக்குத்தியே பெண்களை வச்சுதான். நாங்க எம்ஏபிய படிக்க போறோம், நாளைக்கு எரும மாடு மேய்க்க போறோம், நாங்க எம்ஏபிய படிக்க போறோம், நாளைக்கு எரும மாடு மேய்க்க போறோம். ஆவரங்காடு அக்னி பிரதர்ஸ் மேலப்படாவூர் ஈஸ்வரன் பிரதர்ஸ் சார்பாக ரூபாய் 501 நன்கொடை வழங்கிய ஆவரங்காடு அக்னி பிரதர்ஸ் மேலப்படாவூர் ஈஸ்வரன் பிரதர்ஸ் அன்பு உறவுக்கு நன்றி. இருக்க இருக்க கூட்டம் சுருங்குது, எனக்கு அட்வான்ஸ் கொடுத்து வந்த நாகராஜா தேடிக்கிட்டே இருக்கேன். கொண்டு போய் படுத்துட்டானா காலேஜ் கிளம்பிட்டானா அப்படியே எங்கிட்டாவது நகண்டுக்கிட்டே போயிடுவாடே, முக்குளிப்பா மாதிரி அவனை காணாமே. மச்சான் என்ன மச்சான், என் தங்கச்சி பூபந்திக்கு குழந்தை பிறந்துருச்சா? வளகாப்புக்கு சொல்லியே விடல எனக்கு. போடா வெண்ணமேனு. என்ன மச்சான் பிள்ளை அப்படியே பிறண்டு கிடந்திருக்கு. ஆஹா, சின்ன உசுரை காப்பாத்திட்டேன் பெரிய உசுரை. அப்போ என் தங்கச்சி பூவந்தி பூவந்தி இல்லடா, ஈரோடு முண்டை பூவதி. பூவந்தி உங்க தங்கச்சி செத்து போச்சானே. தங்கச்சி எரிச்சியா புதைச்சியா? மாட்டு தடத்திலேயே போட்டு போச்சு. அது உடம்புக்கு அது போதும்டா. கானகத்தில் பாட்டு பாடும் ஜாமியார் சொல்லி முடிச்சு. தென்னை மரத்தை சாச்சு விட்டாங்களா? தென்னை மர ஜாதிக்கோரு தேங்காயும் பூப்பதில்லை. மரம் தாதி கோரு தேங்காயும் காய்ப்பதில்லை, கொள்ளுகிட மச்சமுள்ள குணம் பார்த்து போவதில்லை. ஆயிரம் ஜென்மம் தேடி அன்பாலே ஒன்று கூடி சேர்வது காதல் தானி, பிரிப்பது பாவம் தானி. வெட்ட வெட்ட தலைக்கும் கோடி என்ன ஒடி கூறம்மா, வெட்ட வெட்ட தலைக்கும் கொடி என்ன கொடி கூறம்மா. வண்டி ஓட ஒத்துமையா ரெண்டு மாடு, உன்னை விட்டு ஒண்ணு பிரிஞ்சா என்னவாகு எண்ணி பாடு. ஒடுகிற வண்டி ஓட ஆண்டவனை காதலிச்சான் பாண்டிய நாட்டு மீனாட்சி, ஆண்டவனை கோயில் சோச்சி காதலொரு வேதமம்மா கட்டாய பாடமம்மா, ஊரெல்லாம் தாளம் போடும் உல்லாச ராகமம்மா. கழிகான பூக்கள் ரெண்டே கண்ணீரில் மிதக்க விட்டு, கழிகான பூக்கள் ரெண்டே
சமரசம். அருமை அருமை என்ன சம்சா போறியா? அந்த பாட்டுல இந்த வாய்ஸ் தான் பாடுவா குரல்ல. அருமையா அருமையான பாடுறீங்களே. ஆண்டவன அதான் மிமிக்ரி பண்ணுவேன். நீங்க வந்திருக்கிறது வரப்போட்டு வேலையா? நீங்க வந்திருக்கீங்களா என்ன நாத்து நடுற இல்ல வேலையா? ஜெகதியில கடந்து வந்தது மாதிரி வரையே யாரும் தெரியலையே. நீங்க திண்ணையில இடந்து வந்த மாதிரியே இருக்கே. திண்ணையில கடந்து வாரே இதுல உங்க வீட்டு திண்ணையில இடந்தீங்களா? இருங்க. எங்க இடத்துக்கு வந்தது நீங்க பெரிய முனிவரா இருக்கலாம், வணங்குறேன். வாழ்க வளர்க அப்படின்னு வாழ்த்துறேன். வாழ்த்துறீங்க. ஆமா. உங்க ஆதிரச முறுக்கு எனக்கு வேணும். இந்த எந்த இதா இருந்தாலும் நான் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன். ஆசீர்வாதம் வேணும். ஆசீர்வாதம் தான் கொடுக்குறேன்னு. நீங்க யாரு? நீங்க யாருன்னு கேட்டேன். மணியன்டா. டேய் முருகனே நேரம் சரியில்லை. இந்த ஆளு குறும்பில அரை வாங்கிட்டு போ. முனி ஓட்டம் இருக்கு இந்த இடத்துல. முனி ஓட்டம் இருக்கிறதுனால தான் எனக்கு செஞ்சாவை காவல் அரை வாங்கிட்டு போற நீ இப்ப. சூரந்தி முனி. நீங்க யாருன்னு கேட்டேன். நீங்க யாருன்னு நான் கேட்டிருக்கேன். ஏன் நீங்க யாருன்னு சொல்ல மாட்டீங்களா? சொல்ல மாட்டேன். நானும் சொல்ல மாட்டேன். ஏன்னா இன்னைக்கு எங்க அப்பத்தா வயசுக்கு வந்த நாள். டேய் டேய் ஏஐ கிடையாது, வியோ. உங்க அப்பத்தா வயசுக்கு வந்தது உனக்கு எப்படி தெரியும்? நோட்டில் எங்க ஐயா எழுதி வச்சு செத்து போனார். அப்படி சொல்லுங்க. வருங்காலத்துல பேரன் பார்த்துக்கிட்டோம் அப்படிங்கிறனால அவர் குறிப்பெடுத்து வச்சிருக்காரு. பேரன் பார்த்துட்டு போனது எங்க அப்பத்தான வயசுக்கு வந்த போட்டோ எடுத்து வச்சிருக்கேன். இல்லையா பேரு அதை படிச்சு பார்க்கணுங்கிறக்காண்டி அவர் குறிப்பெடுத்து வச்சிருக்காரு. சத்தம் போடாதீங்க. ஏன் என்ன காரணம்? கோவப்படுவேன். யாரு? உங்களுக்கு என்ன விஷயம் தெரியும்னு கேட்டேன். உங்களுக்கு என்ன விஷயம் தெரியும்னு கேட்டேன். மேலப்படாருக்கு வழி தெரியாம தான் 7 ஊர்ல கேட்டேன். என்ன தெரியுமா? எல்லாமே தெரியும். உனக்கு எல்லாமே தெரியுமா? தெரியும். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அனைத்தையும் கற்றவன் நான். அனைத்து விஷயமே எனக்கு தெரியும். உங்களுக்கு என்ன தெரியும்? மாட்டை ஊத்து விட்டாங்களா? இவன் முகரைக்கு இந்த மீச தேவையில்லாதேன். மீசை வச்சா குட்டி நாய் பெருச்சாலியை தூக்கிட்டு போய் திங்கவே முடியாது, பிரட்ட முடியாது. நீங்க மீசை வரைஞ்சவர், அவர் மீசை வச்சவர். வச்சவர் கிடையாது, படிச்சவர். என்னத்தை கிழிச்சவர்? அடே உன்னைய படுக்க போட்டு தானடா தாண்டி வந்தேன். உன்னைய வேண்டா எழுப்பி விட்டேன். அவனை இழுத்து இங்க விடு. நம்ம இடத்துக்கு வந்துட்டு நம்மள அகராதியா பேசுறாரு இந்த ஜாமியார். அகராதியை பேசுறாரா? விழுந்துட்டு கடிக்க வேண்டியதானே? எதை? குறவலையா? விழுந்துட்டு கடிச்சா அதுக்கு பேர் குறவலை இல்லை, நின்றுட்டு கடிச்சா தான் குறவலை. வாங்க. இது மீசையா இல்ல காஞ்ச கெளுத்தியாடா? என்னடா அரைஞ்சிடாத, கம்பி உள்ள இருந்து பாஞ்சிரும். சரி வாங்க. மீசை வச்சவர் நீங்க, அவர் மீசை வரைஞ்சவர். 2 விளக்கெண்ணைக்கு என்ன விளக்கெண்ணை தெரிய போதும்? வாங்க. நல்லெண்ணெய் தரேன், கொண்டு வரையா? ஏய் நீ போடா முதல்ல. விளக்கெண்ணெய் பத்தி பொறுமசாமி அவன் கிழிக்க போறா. டேய் அவனை விடுறா. ஏய் அவனை விடுறா முதல்ல. ஏய் மீசை வந்துருச்சுடா, எடுத்து. அவர் கோவப்பட்டாரு. பொறுமசாமி மீசை எடுத்து வை முதல்ல. ஆமா அதனால வேற உழுப்புறேன்னு சொல்லிட்டு எந்திரி. வா. ஒரு கீழே விழுந்தா ஒரு மனுஷன் தூக்கி விடுற அளவுக்கு இருக்கு. என்ன கிழிக்க போற? வா. இந்த இடம் என்ன இடம்? இந்த இடம் மேலப்படா வரும். அவனுக்கு தெரியுது, உனக்கு தெரியுதா? சாரல் வரும்னு தான் நினைச்சேன், வரல. சாரல் வந்திருந்தா நேரம் போயிருப்பா. மானாமலை என்ன நாடகத்துக்கு எடுக்கலாம் நீ எண்ணத்துல இருக்க? ஏய் வேள்விமலை சாரல், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாளைன்னு சொல்லக்கூடிய 5 வகை நிலம். இந்த இடம் மலையும் மலை சார்ந்த இடம். இப்ப நஞ்சை நிலம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, புஞ்சை நிலம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நஞ்சை நிலத்துல என்ன விதை போடணும், புஞ்சை நிலத்துல என்ன விதை போடணும்? வாங்க. நீங்க விவசாயி தானே? நஞ்சை நிலம் என்பது டெல்டாவுக்கு 30 மீட்டர். இந்த ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. புஞ்சை அப்படின்னா ரோட் பாயிண்ட்ல இடம் இருந்துச்சுன்னா நல்ல ரேட்டு போகும். பாதை இல்லாமல் உள்ள இருந்துச்சுன்னா பாதை வச்சிருக்கவே வந்து வரேன். போக முண்டை நீ போ. நீ போ முதல்ல. நஞ்சை என்பது நஞ்சை நிலம் என்பது பார்த்தீங்கன்னா வேலிக்கருவை அண்டிரும். காலையில் 5 மணி எழுதி சொல்ல மாட்டாங்க. புஞ்சை நிலம் என்பது சட்டி கலப்பை போட்டு உழுகல. டேய் உனக்கிட்ட கேட்கலடா அந்த கேள்வியா? நஞ்சை என்பது அரை வாங்க போறேன்னு நினைக்கிறேன். அரை வாங்கினாலும் நாங்கள் இது வரைக்கும் 80 ரூபா லூஸ் ஆக்கி விட்டுருக்கோம். போமா அவனை விடுங்க. அவங்க ஏதோ விவசாயி. வாங்க அப்படி நினைங்க. அப்படி சொல்லக்கூடாது. உனக்கு நான் விளக்கம் சொல்லி சொல்லியே உனக்கு வயசாகி போச்சு. அவனுக்கு விளக்கம் சொல்லி கொடுத்து உனக்கு வயசாகி போச்சு. நீங்க சொல்லுங்க. ஒரு விவசாயின்னு மதிச்சு அவர் எவ்வளவு ஒரு அருமை இல்ல, நம்மள எவ்வளவு ஒரு பேரை கெடுக்காம. நஞ்சை நிலத்துல என்ன போட்டவள் ஒண்ணு. இதுதான் உன் மேல எனக்கு வெறுப்பா வர்றது. வர்ற பெரியவங்கிட்ட எப்படி நடந்துக்கிறது அந்த தன்மை தெரியுதான் பாருங்க. அந்த தன்மை உன்கிட்ட இல்ல இல்ல இல்ல.
சார் ராதா நான் உன்னை ஐயோ உனக்கு சரி கோலா விடுங்க சொல்லி விடுங்க கொடுத்தேன். நான் அவனை மன்னிச்சிட்டேன் விடுங்க இல்ல சாமி நீங்க எவ்வளவு பெரிய மனுஷன் எங்க இருந்து வந்திருக்கிறீங்க மேலோகத்துல இருந்து வந்த சாமி நஞ்சை என்பது என்ன புஞ்சை என்பது என்ன நஞ்சை நிலத்தில் என்ன விதை போட்டா விளையும் புஞ்சை நிலத்தில் என்ன விதை போட்டா விளையும் இதான் அவன் என்ன சொல்றான்டுவாரு கல்ல ஒண்ணுனா விளை வைக்கும் பாதையோரத்துல இருந்தா பாதை கருவ காடு முளைக்குமா ஐயோ வாங்க. இவன் தவறு செஞ்சு நான் அவங்க காலில் அதை திருத்தி அதை நான் திருத்தி நஞ்சை என்பது என்னன்னு கேக்குறாரு நஞ்சையில என்ன போட்டா விளையும் புஞ்சையில என்ன இவன் போட்டா இப்ப விளையும்? இவன் வர வாங்க போறேன் டேய் இல்லை அவன் சொல்லிடுவேன் என்னை மன்னிச்சுக்க நீ சொல்லிடுறேன் ஏன்னா மூத்தவர் நாளை பண்ண மேடையில் போய் நீ வராதனால எப்பயாவது நான் வராத அன்னைக்கு நான் சொல்றத இப்ப தெரிஞ்சு வச்சுக்க என்ன? சொல்லுங்கடா டேய் ஆமா என்ன உன்னோட பெரிய ஐயோ சாமி ஓ எனக்கு திரிக்கிறதா அழுகிறதான்னே தெரியாது அடே அழகு மயனே குறும்பு தெரிச்சு போ உனக்கு பற விடுறதுல புஞ்சையில என்ன போடலாம் புஞ்சையில என்ன போடலாம் நீ சொல்லு அவ்வளவுதான் இதை நான் கேட்டுட்டு போய் அடுத்த மேடையில நான் சாமியார் வராத அன்னைக்கு நீ சாமிகிட்ட சொல்லிக்க சரி சொல்லி பழகிக்க ஆமா சொல்லுங்க நஞ்சை என்பது நஞ்சை இதை ஓடி போயிட்டாங்க சொல்லுங்க நஞ்சை என்பது நஞ்சை புஞ்சை என்பது புஞ்சை என்ன போடலாம் எதை வேணாலும் போடலாம் நஞ்சையில என்ன பண்ணலாம் இப்படி படுத்துறாங்களே நஞ்சையில நஞ்ச போடுங்க தேவலோகம் நஞ்சையில நஞ்ச போடணும் புஞ்சையில பஞ்சை போடணும் கேளு விடு முதல்ல தேவலோகம் மேலோகம் ககட மார்க்கமாக ஆகாய மார்க்கமாக இந்த பூலோகத்தை நோக்கி வந்தேன் இப்ப மேலுலகத்தை சுருக்கி மேலோகத்தை சுருக்கி மேலூர் இது பூலோகம்ல இதை சுருக்கினா இந்தியாத்துல சுருக்க முடியாது ஃபேனர் கொண்டு வரல டேய் சுருக்கி தாண்டா கிடக்கு டேய் டேய் நான் என்னடா பேசுறேன் நீங்க என்னடா சொல்றீங்க மேலோகத்தை சுருக்குனா மேலூர் பூலோகத்தை சுருக்குனா பூல டேய் டேய் போடா ஏடா உன் புருஷன் எப்பலாம் சொன்னாரு ஏல மேலோகத்தை துருக்கி மேலூர்னு சொன்னார்ல பூலோகத்தை சுருக்கி நம்மளும் துருக்கி சொல்லுவோம்ல யா அண்ணே அது விலை கூட சுருக்க முடியாது ஏய் இவன் கிறிஸ் கட்டவையா ஏதாவது சொல்லி விட்டுருவேன் மேலோகத்தை துருக்குனா மேலூர் மேலூர் பூலோகத்தை டேய் ஐயனாரே எல்லாம் குறுக்கு கொடுத்துவோம்ல நாடுனாலும் நீ பிடிச்சிருவ நீ யாருன்னா நான் பிடிக்க முடியாது ரெண்டு பேரும் சேர்ந்துதே விழுகணும் சரி குறுக்கொழும்பு ஓடிச்சு போகும் சாமி ஓடிச்சாரா எப்படி அவர் போகும்போல வேர்த்து விறுவிறுத்து நாராயணாண்டுவாரு கேள்வி கேட்டா அவங்களுக்கு சாமி வரும் எதையாவது ஒன்றை பண்ணி சரி விடுங்க அந்த விஷயத்தை விடுங்க பாருங்க இந்த பூலோகத்துல ஒரு கேள்வியே உங்கள்ட்ட கேட்குறேன் இந்த பூலோகத்துல சத்தியவான் சாவித்திரி இருவரும் நலமோடு வாழ்ந்தார்கள் ஒரு சமயம் என்ன பண்ணாங்க சத்தியவானும் சாவித்திரியும் விறகு விட்டு போற சமயத்துல அன்றைய தினம் அவன் உயிர் பிரியணுங்கிற ஒரு விதி பாருங்க யமதர்மன் ஆகப்பட்டவன் என்ன பண்றாரு வந்து சத்தியவான் மேலே அவர் உயிரை பிடிக்கணும் அப்படிங்கிறக்காண்டி கயிறை போட்டார் கயிறை போட்டு உயிரை எடுத்துக்கொண்டு யார் சத்தியவானோட உயிரை எடுத்துக்கொண்டு போயினார் சட்டியை போட்டுக்கிட்டு சத்தியவான் சத்தியவானா சத்தியவான் மேலே ஓ கயிறை வீசினார் உடனே உயிர் வந்தது உயிரை எடுத்துட்டு போயிட்டாரு அவர் வீசின கயிறு என்ன கயிறு கொச்சக்கயிறு டேய் டேய் அது இல்லைன்னு சொல்ல வந்தேன் கொச்சக்கயிறு இல்லை சத்தியவன் மனைவி இல்லையா சத்தியவான் சத்தியவான் தாண்டா சொன்னாரு கயிறு நீ சொல்றது வந்து என்ன தெரியுமா ஏய். கயிறு மட்டும்தான் என்ன கயிறுன்னு சொல்லு என்ன கயிறு சத்தியவான் உயிரை எடுத்ததில்ல கயிறு அது சத்தியவான ஏலம் போடுறேன் என்ன கயிறுன்னு மட்டும் சொல்ற ரெண்டு வயலும் இப்போ அரை வாங்குறாங்களான்னு மட்டும் பாருங்களே துருக்கி போய் துருங்குமா சொல்லு சத்தியவான் ஐயோ படுத்துறாயா மனைவி ஸ்டவ் திரி டேய் டேய் ஏய் சாவித்திரி சாவத்திரி அனல் எமன் 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 காலையில காசு வாங்குறாரு ஒரு லோடு செம்மண் 3700 இருடா எமன் கிடைக்காது இப்ப எமன் சத்தியவான் உயிரை பிடிக்கும் போது வீசின கயர் என்ன கயர் அதேதான் கேள்வி நல்ல கொஸ்டின் தான் அவன் வீசும் போது இடது கையில வீசினானா வலது கையில வீசினானா இது நீ சொல்லு எப்பனே ஆமா நீங்க சபாசியா சரியான ஒரு தான் நீங்க பாருங்க கேட்டா நாங்க ஒரு கேள்வி வைப்போம் யமதர்மன் வீசினார் கயிறு வலது கையா
வலது கையிலே வீசினாரு. உயிரை மீட்டு வந்தான், மீட்டு எடுத்துட்டு போயிட்டார். அப்ப பின்னாலே தொடர்ந்து சென்று யமமண்டலத்துறையும் சாவித்திரி சென்று தன் கணவனின் உயிரை மீட்டு வந்தாள். வீசின கயிறு என்ன கயிறு? வலது கையால வீசினாரு. சொல்லு. என்ன அவர் என்ன எழுதி விட்டாரு? அதுக்கு பதில் இதெல்லாம் நீ சொல்ற, நீ போடா, நீ போ, நீ முதல்ல சொல்றா நீ. சாமி சொல்லுங்க. அவன் சொன்னதுக்கு மன்னிச்சுக்க. சரி சொல்லுங்க. அந்த கயிறை நனைச்சு வீசினாரா நினைக்காம கயிறை நடச்சிட்டு போறதுக்கு அவர் என்ன வைக்க கொள்ளமா கட்ட போனார். ஓ காஞ்சி போச்சுன்னா அவர் விழுந்துருமா? வேற ஏதாவது சாமி கும்பாபிஷேகம் நடந்திருக்கா இல்லையா? ஆமா. அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம், ஜீர்ணோத்தர கும்பாபிஷேகம். ஓம் பரிசுந்தரமே கோந்திரமே ஸ்வயந்தமணி ஓம் கரிமந்திரம் சாமந்திரம் அப்படிதான் ஓதுவாங்க. எல்லாரும் ஊதி வாங்கிக்கோங்க, காணிக்கை போடுங்க. டேய் டேய் நல்ல விஷயம் தான். ஆமா. பாருங்க, அந்த கும்பாபிஷேக விழா அப்படின்னா கல்லு 1000, கருங்காலி 2000, இழுப்பை 3000. கும்பாபிஷேகத்துல மேலே கோபுர கலசம் இருக்குல்ல, அந்த கலசத்துக்குள்ள உள்ள வைக்கக்கூடிய தாமிர தகடுக்கு உள்ளே வைக்கக்கூடிய கட்டை என்ன கட்டை? என்ன சாமிக்கு எதுவுமே தெரியாதடா. டேய் டேய் எனக்கு தெரியும்டா, நீங்க சொல்லல. தெரியும் தப்பத்தேன். கும்பாபிஷேகம் கோயிலுக்குத்தான், குப்பம்மா எடுத்தா மாவளக்குத்தான். இருடா சொல்ல விடுற. கோபுரம் பதில் தெரியாதுன்னு தெரிஞ்சு அவர் கேள்வி வைக்கிறாரு. அவர் தானே சொல்றாரு. ஒரு நேரத்தை போல உப்பு உனக்கு தெரியும்னே. எப்பயுமே தெரியாது. இப்ப 19 வருஷம் நம்ம இந்த கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கோம். கவசத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கட்டை என்ன கட்டை? ஆமா அவ்வளவுதான். அந்த வந்துருச்சு அவசியம். அப்புறம் சொல்லிட்டாரு, அப்புறம் என்ன வருது? இப்ப நான் விட மாட்டேன்ல. என்ன விட மாட்டேன்? என் தம்பி சொன்னது மாதிரி கும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய கருங்காலி கட்டை. கல்லு 1000, கருங்காலி 2000, இழுப்பை 3000. கல்லு 1000 வருஷம் மக்காத்தன்மை, அதனாலதான் கோயிலுக்குள்ள இருக்கு சிலையா. கருங்காலி கட்டை 2000 வருஷம் மக்காத்தன்மை, கோபுர கலசத்துல இருக்கு. சரி, கோயில்ல வைரத்தை மக்களுக்கே தெரியாத கேள்வி இப்ப கேக்குறேன். கோயில்ல பெரிய பெரிய கோயில்ல தேர் ஓடும், அதுக்கு பேர் வைரத்தேர். வைரத்தேர்னு சொல்லியிருக்காங்க. அந்த வைரத்தேரு என்ன கட்டையில எந்த மரத்தோட வைரத்தை எடுத்து வந்து தேரை செய்வாங்க? என்ன கட்டை அது? டேய் அரைஞ்சிருவேன். தேர். திருச்சி ஸ்ரீரங்கரங்கநாதனின் தேர். மீனாட்சி அம்மன் கோயில் இருப்பது தேர். அழகுமலையா தேர். தேர் தேர் இந்த தேரு நம்ம அப்பத்தாவ தூக்கிட்டு போனது. அது இல்லடா, அது லோக்கல் தேர்ரா. டேய் அந்த தேரு எந்த மரக்கட்டையில் செய்தது? அவ்வளவுதான். வைரத்தேர்னு சொல்றாங்களே, திருவாரூர் தேர் வைரத்தேர். அது மாதிரி தேர் நிறைய கோயில்ல இருக்கு. அண்ணே விளையாட்டு வேற, இது வந்து சீரியஸான கதை. உனக்கு தெரியாது, எப்ப பார்த்தாலும் நகைச்சுவையில தான் இருப்பேன். அந்த தேரு எந்த கட்டையில செஞ்சது? நல்ல கொஸ்டின் தான். அந்த தேரை செஞ்ச ஆசாரி ரம்பத்துல செஞ்சாரா, ரம்பத்துல செஞ்சாரா, இல்ல கரண்ட்ல போய் பிளக்க மாட்டி சாண்டர் பண்ணாரா? நீ போடா டேய், நீ போட வாங்க. நீங்க உனக்கு என்ன உன் மேல கடுப்பா தானே வருது. கேக்குறதுக்கு என்ன? தேர் என்னைக்கு செஞ்சாங்க? அந்த தேரை போய் கரண்ட்ல செஞ்சாராவா? என்ன ஆசாரி அந்த காலத்துல எந்த கரண்டா இருந்துச்சு? டேய் தேர் இப்ப செய்யவே இல்லை. நீ கருவ மரம்ட வேம்பு சந்தனம் தேக்கு இது எல்லாம் சொன்னாலும் நீங்கள் மாற்றி மாற்றி பேசுவீங்க. அந்த தேர் செஞ்ச கட்டை வாழைக்கட்டை. வாழைக்கட்டையில தேர்
வாழைக்கட்டையில தேர் செய்யறாங்களா பாத்தியா? உன் தம்பி தானே அவன். ஓங்கி ஒன்னே ஒரு அரைஞ்சனா அவனுக்கு வரும்டா. என்ன எதுக்கு அரையறீங்க? வாழைக்கட்டை ஏண்டா கொஞ்சமாவது ஒரு புத்தி இல்லையாடா? வாடாத கட்டைன்னு சொன்னேன், வாழைக்கட்டைன்னு சொல்லல, வாடாத கட்டை. ஓ நீங்க சரி, நீங்க பதில சொல்லுங்க வாங்க. நீங்க பதில சொல்லுங்க. சொல்லிட்டேன்ல என்ன கட்டை? அதாங்க கட்டை. டேய் நீ சொல்றா மழுப்பாம பதில. வாழைக்கட்டைன்னு சொன்னா வாடாத கட்டையா? சரி வாடாத கட்டை தான் என்ன கட்டை சொல்லு. இல்ல அவன் சொன்னா பாருங்க, நீ போட முதல்ல. தம்பத்துல செஞ்சாரா கட்டைக்கு போ. கரண்ட்ல இந்த செஞ்சாரா? இதெல்லாம் நான் கேட்கல. ட்ரில் போட்டாரா? அந்த டேய் கேட்ட கேள்விக்கு முதல்ல பதில சொல்லுங்கடா. ஏதாவது ஒரு கேள்விக்காக பதில் சொல்லுங்கடா. அந்த சக்கரத்தை செஞ்ச ஆசாரி கோவணம் கட்டியிருந்தாரா வேட்டி கட்டியிருந்தாரா? அடே நான் பரவாயில்லையடா, ரொம்பமா சேன்றான்னு தானே கேட்டேன். கோமணம் வரைக்கும் போயிட்டானே. ஐயா யாரோ செஞ்சுட்டாக, மொத்தத்தில் நம்ம கயிறை பிடிச்சி இழுத்துட்டோம்ல, விடுங்க. கல்லு 1000 கருங்காலி 2000 அல்லது எல்லா பலகையும் சேட்டலாம். இழுப்ப 3000 கல்லு 1000 வருஷம் மக்காத்தன்மை. அதனால கோயிலுக்குள்ள சிலையா இருக்கு. உண்மை. கருங்காலி கட்டு 2000 வருஷம் மக்காத்தன்மை. கோபுர கலசத்துல இருக்கு. உண்மை. இழுப்பை 3000. இழுப்ப மரத்துல உள்ள வைரத்தை எடுத்துட்டு வந்தேன். வைரத்தை செய்யறது வைரக்கட்டை, இழுப்ப வைரக்கட்டை. அது நீங்க சொன்னா மக்களுக்கு அறிவு, நாங்க சொன்னா நகைச்சுவை. விளையாண்டுக்கிட்டே நல்ல விஷயம், அருமையான விஷயத்தை பேசுறீங்க. நாங்க சொல்றோம். இல்லன்னா நீங்க சொல்லிவிடுவீங்க. கோமணம் கட்டினதான் கேட்டேன் பாரு. நல்ல விஷயம். இழுப்பு மரத்துல உள்ள நடுவுல உள்ள வைரத்தை எடுத்துட்டு வந்தேன். வைரத்தை செய்வதற்கான காரணம், இப்ப சிவன் கோயில் இருக்குன்னா சிவனோட வாகனம் என்ன? காளை. காளை மாடு வாகனம். காளைக்கு பசுவோட கூடுநாள் மட்டும்தானே கன்றியணும். பசுமாட்டோட பின்புறத்திலே மகாலட்சுமி குடியிருக்கிறாள். வாளுருவி சாமி கும்பிடுறான் பாருங்க. இங்கே வைணவகோத்திரம் அப்படின்னா பெருமாள் கோயிலுக்கு போனோம்னு வச்சுங்களே, ஸ்ரீரங்கத்துக்கு போறோம்னு வச்சுங்க, பின்னால வாளுருவி சாமி கும்பிடணும். பின்னால மகாலட்சுமி இருக்கிறாள். பின்னால வாளுருவி சாமி கும்பிடுறோம்ல, ஏன் மாட்டுக்கு வாழை படைச்சான் ஆண்டவன்? கோமாதா எங்கள் குலமாதா. இந்த கிளம்பிட்டாங்கல்ல, மாட்டுக்கு இத சொல்லிடுவேன். ஒரு ஸ்டாண்டா படைச்சிருக்கலாம். இத நீங்க சொல்லிடுவீங்க. ஓசை படைச்சிருக்கலாம். டேய் வாழை ஏன் படைச்சேன்? அவ்வளவுதான். உழவுக்கு போகாத மாட்டை என் பாட்டைங்க வாழை முறுக்கிட்டு தாருக்கம்ப குத்தனோடனே இழுக்காத மாடும் கலப்பை இழுத்துட்டு ஓடும். ரேசு மாடு ஒருத்தனை முந்த வேண்டுமென்றா வாழை பிடிச்சி பல்லுக்கிட்ட கடிப்பேன். மாடுக்கு 4 கால் பாய்ச்சல்ல போகும். இதற்காகத்தான் வாழை படைத்தான் ஆண்டவன். ஐயோ ஐயோ ஐயோ, மாட்டுக்கு ஏன் வாழை படைச்சான்னு கேட்டா நீ காளை மாட்டுக்கு மட்டும் பதில் சொல்றியாடா? என்ன பசு மாட்டுமா மாட்டை வண்டிக்கு போட்டுனாங்க, வாழை போட்டு கடிச்சாங்க. போடா, இதுதான் உன்னோட வெறுப்பு மாத்திரம். நீ போ முதல்ல. நீ போ சொல்லு. நீ ஒன்னும் பதில் சொல்லணும், மயில புடுங்க வேணாம். போடா. ஒரு நேரம் திருப்பி காட்டின, ஒரு நேரம் பதில் சொன்னோம்னா எந்த இதுமே இல்ல. பசு மாட்டுக்கு வாழை ஏன் படைச்சான்னு கேட்டா காளை மாட்டுக்கு சொல்றாங்க. சாமி நீங்க எவ்வளவு ஒரு அறிவு கூர்மையாக இல்லை, மரியாதை போயிரு, வரவுல போயிரு. நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. மன்னிக்கிறேன். எவ்வளவு அறிவு கூர்மையான பசு மாட்டுக்கு காளை மாட்டுக்கு அவன் சொன்னா சரிதான். ஆனா பசு மாட்டுக்கு ஏன் பண்ணிருக்காங்க? பொதுவா மாட்டுக்கு ஏன் வாழை படைச்சாங்க? அதுதான் உங்களோட அதான் கேள்வி, என்னோட கேள்வி. ஏய் போடா, அது பொறி தின்னு சாவுடுப்பா, உடம்பு இழைச்சு போயிடும். நீங்க அதே நாங்க இங்க 3 பேர் ஒருத்தருக்கு வந்து அடிச்சு சாகுறா. ரொம்ப சௌரியமா வாங்க. டேய் நீங்க கேள்வி அதுல கேள்வி நீ போ, நீ போ. அவன் சொன்னான் சரிதாயா. அது காளை மாட்டுக்கு பசு மாட்டுக்கு பொதுவாவே மாட்டுக்கு ஏன் வாழை படைச்சிருக்கீங்க? இதுதான் உங்களோட கேள்வி. ஆமா. அதுக்கு அவன் சொல்றேன், மாட்டு வாழை கடிச்சாதான் ஏறி போகுமா வண்டியில. இதெல்லாம் அதாவது தவறான பதில். அப்படி சொல்லக்கூடாது. நீங்க சொல்லுங்க. மாட்டுக்கு ஏன் வாழை படைச்சேன்? காத்திய மாதிரி எல்லாம் கொசு கொடிக்க அதை தட்டி விடுறதுக்காக வாழை படைச்சேன். நான் பரவாயில்லடா. எதுக்கு படிச்சா? கொசு கடிக்கு மாட்டல. காத்திய மாதிரி இல்லை, நம்ம காத்தாடியை போட்டு பகுமானம் படுத்துக்குருவான். அது காத்தாடி வர்றோமா, அது வாட்டு கொசு கடிச்சுன்னா அது வாட்டுக்கு ஆளு தட்டி தட்டுன்னு அடிச்சுக்கிறோம். அதுக்கிட்டே அந்த கொசு தட்டி வரைக்கிட்டே பேச்ச குறைக்க நம்மள. சிரிக்கிறதா அழுகிறதா இனிமேல் கேள்வி கேட்பேன். விநாயகர் அதை விடுங்க. சிரிக்க உங்க முகரையில பார்த்தாவே அந்த லட்சணம் தானே வருது. மாட்டு வாழை விடுங்க. எலிக்கு
ஆண்டவன் வாழை படைச்சான். எலிக்கு ஏன் ஆண்டவன் வாழை படைச்சான்? நான் சொல்றேன். எல்லா பழத்தையும் எலி தின்னுச்சு, ஒரு பழத்தை மட்டும் மிச்சம் வச்சுச்சு. அது என்ன பழம்? எலி மிச்சம் வச்ச பழம் எலும்புச்சம்பழம். சபாசியா அப்படி இருக்கணும். எலி மிச்சம் வச்சதுனாலதான் அதுக்கு எலி மிச்சம் பழம் அப்படின்னு பேர் வந்த காரணம். எலிக்கு ஏன் வாழை இறைவன் படைத்தான்? வீட்டிலே இருக்கக்கூடிய தின்பண்டங்கள். இப்படி பேசினா அப்புறம் சிரிப்பு வரப்ப வேற என்ன? நான் விளக்கம் சொல்லுவேன். தின்பண்டங்களே மானாமதுரை சந்தை கடையில இருந்து அவங்க அம்மா ஆத்தா வாங்கி வச்சிருப்பாங்க. எலி அந்த கொய்பளம், சில்பி, மற்ற சீரணியா பருப்பா யூரணி திங்கிற பொருள்னா அதோட விடுறா. அதை தின்னுட்டு எலி போயிடும். அப்ப பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வர்ற பையன் இந்த எலி சின்ன பொந்தாருக்கும் போய் ஒளிஞ்சிரும். சரி, அந்த வாளு மட்டும் வெளியே நீட்டிக்கிட்டு இருக்கு. அவங்க அப்பாவை கூப்பிடுவேன். அவங்க அப்பா சுடு தண்ணியை கொதிக்க வச்சு அதை குண்டியில் விரட்டி விட்டு தரங்கிட்ட குத்தி அடிப்பதற்குத்தான் ஆண்டவன் எலிக்கு வாழை படைச்சான். எலிய குத்துறதுக்கு வேலுக்கு போக சொல்ற முதல்ல சொல்றியா? தரங்கிட்ட குத்த போறானு சுடு தண்ணியை காய வச்சு இதுல ஊத்துனாங்க. வேலுக்கம் படுத்துட்டு போடா. போய் ஒளிய முடியாம அந்த வாளு காட்டி கொடுத்துருமே. அதுக்காக தானே. ஆமா, அது பெரிய எவ்வளவு கொலை செஞ்சுட்டு போகுது. அது காட்டி கொடுக்க இவங்க புடிச்சு இதுல செயல்ல போட. நீங்க சொல்லுங்க. நீங்க சாமி ஆண்டு எலிக்கே வாழை படைச்சான். வாழை படைச்சான்னு சொன்னா அது அவன் சொன்னது அது கதைக்கு சேர்க்க முடியாது. என்பதும் சொல்ல முடியாது. கேட்டுக்க. எலிக்கு ஏன் ஆண்டவன் வாழை வாழை படைச்சிருக்கான் படைச்சாங்கன்னா எலி செத்த அன்னைக்கு தூக்கி போடுறதுக்காண்டிதான். ஓடியோ நான் சொல்றது உண்மை. இதுவரைக்கும் யாராவது காலை பிடிச்சி தூக்கி போட்டிருக்காங்களா? கழுத்தை பிடிச்சி தூக்கி போட்டிருக்காங்களா? எலிய மட்டும் பாருங்க. யாரு வேணாலும் அந்த வாழை அப்படி தூக்கி போடுவாங்க. அப்படின்னு தெரிவாங்க. அதுதான் உண்மை. நீ மேல நீ என்கிட்ட கேள்வி கேட்டேன்னா உனக்கு மரியாதை என்ன? என் பஞ்சு விட்டு மாடு மாதிரி நிக்கிறாப்புல அங்கே போய் இதராவே. ஏதாவது ராமாயணம் மகாபாரதத்துல படிச்சிருப்பாரா? நம்ம சொல்றது நாட்டு மக்களுக்கு தெரிஞ்ச பதில். உண்மையான பதில் என்றா கைதட்டலாம். நான் சொல்றது உண்மையா கைதட்டுங்கப்பா. அதே உண்மை. இது என்ன பண்றது? என்ன சாமி? அதான் சாமி பேச்ச குறைங்க. முதல்ல உங்கள்ட்ட இந்த மேடையில இருந்து இனிமேல் உங்கள்ட்ட கேள்வி கேட்கறத நான் விட்டுறேன். கேட்க மாட்டேன். கேள்வி கேட்காதீங்க. ராமாயணம் மணி காலி அண்ணாந்து பார்த்து தண்ணீரை குடிக்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கா இல்லையா? உள்ளே ஆளோல சோன் ஒரு சத்தம், உள்ள ஆளோல சோன் சத்தம் கேட்டதா? ஆமா. என்ன காரணம்? எதற்காக அந்த சத்தம் இங்க வந்தது? இல்ல என் தங்கச்சி வள்ளி. ஒரு நாள் இல்லையா? என் தங்கச்சி வள்ளி. இன்னொன்னு நம்மால் நம்ம ரெண்டு பேருக்கு அந்த பிள்ளைய என்ன பண்ண? இல்லை என்னன்னு கேட்டேன். நம்மால்னா அது என்ன கணக்கு? 5:30 வரைக்கும் தாங்க இன்னொருத்தையும் பொண்டாட்டி லீஸுக்கு வாடகை எடுத்து வந்திருக்கேன். அதுவரை தானா? சரி, அழைத்து வாருங்க அந்த பெண்மக்களை. கேள்வி இருந்தா சொல்லுங்க சாமி. கேட்க முடியாது, கேட்கல. போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. ஏனே அந்த பிள்ளைய ஒரு மாதிரியா அழைத்துன்னு சொல்றாரு. அழைத்து என்றால் கூட்டி வந்து விடுங்கள் என்றார். சத்திய சோதனை. கூட்டியாந்து விடுங்கடா, கூட்டியாந்து. ஏலே எனக்குன்னு ஒரு பேர் இருக்குடா. அசிங்கம்டா. அது என்ன பேரு? கூட்டியாந்து விட்டுவாரு. அப்புறம் ஒரு பேரு கிடைக்குமே. மருதமணிக்கு ராதாகிருஷ்ணனுக்கு அவ்வளவு பேரு மானாமதுரம் போக முடியாது. அந்த ஊராங்க வாரு மாமா அவங்க. அப்புறம் நம்ம எல்லாத்துக்குமே மாமாத இளவட்டம் பூரா வந்துருவேன். இளவட்டம் பூரா வரிசையில் வந்துடுறாங்க. நீ வாட்டுக்கு நான் ரேட்டு பேசிக்கிறேன். இவர்கிட்ட எவ்வளவு டோக்கன் கொடு. இவர்கிட்ட எவ்வளவு பேச போற? இவர்கிட்ட 8500 பேசணும். ஆள் கணத்தாளா இருக்காரு, மொரட்டாளா இருக்காரு. பிளட்டி ராஸ்கல். ஊருக்குள்ள உனக்கு நல்ல பேர் இருக்கு, இதெல்லாம் உனக்கு தேவையா? வெள்ளையம்மா. என்னது வெள்ளையம்மாவா? ஒரு நாளும் பிரியாத எப்பிறவி இன்று பிரிந்தோமடா ரெண்டு பேரும். காடை வேட்டைக்கு சென்றிட்டால தம்பி, காடை வேட்டைக்கு சென்றிட்டாலும் கை கொடுத்து செல்வோமடா அண்ணன் தம்பி.
அதே பரமகுரு மேடகாரர் ஜெயா நாரத மகரிஷி வந்திருக்கார். பாட்டு முடிச்சு. ஐயோ எனக்கு நெஞ்சு வலிக்குதே, நான் என்ன பண்ணுவேன்? என்னடா அது? லூசு. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு வேண்டாமா? பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாமா? பொம்பளைங்க காட்டுப்பட்டு தடுக்க வேண்டாமா? நான் மறந்தாச்சா காத்தோடு காத்தாக கலந்தாச்சா என்ன போல மெதுவா மெதுவா ஆடுமா, கோதம் தா ஜாக்கெட் மெதுவா ஆடுமா. ஏ பெட்டி டங்கு டங்குன்னு அரடா. உண்மையிலேயே மாமா ஆக்கிட்டாளா? சூப்பி எதுக்கு சொல்றேன்? அவன் அவனை வசம் அவன் வசம் அடிப்படை வரவேற்பு தமிழ்குல பண்பு பார்ப்பதற்கு எவ்வளவு அழகாக இருக்கின்ற பெண்மகளை பார்ப்பதற்கு அடி வெள்ளக்கார வேளாகி நீ கொள்ளக்காரியானாயே அடி வெள்ளக்கார வேளாகி